பாஜகவிடம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட சில நிபந்தனைகளை விதித்துள்ளதால் கூட்டணியில் தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நிபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தேஜே கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுங்கள் என உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியது. மத்திய அமைச்சர் சந்திச்சிருக்கீங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு நிமிஷம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நிமிடமாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னும் குழப்படி போயிட்டு இருக்கனால அதுக்காக சீக்கிரம், ஏன்னா நாங்களும் தாக்குதல் நாங்கள் நாமினேஷன் தாக்கல் செய்யணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதை இப்போ சொன்ன மாதிரி நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கோம். எங்களுக்கு எதுனாலும் ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நடத்த பேச்சுவார்த்தை ஏதோ முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஏதோ மத்திய அமைச்சர் ஏதோ வலியுறுத்திருக்காரா? நம்மளே வலியுறுத்தலை, திரு சிஎம் அவர்கள் தான் சொல்லணும். அவர் இந்த மாதிரி நேரத்தில் வெளியூர் போய் ஊர் சுற்றிட்டு இருக்கிறது வந்து அவரோட இந்த ஒரு விளையாட்டுத்தனத்தை காட்டுது. அதை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம். அதனாலும் சந்திக்க ரெடி. முதலமைச்சர் உங்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லிருக்காங்க. காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வெளில என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. அது கூட இருக்கவங்க வெளிலேருந்து மீடியாவிலேருந்து தான் நியூஸ் வருது. என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நேற்று தினம் வந்து நாமினேஷன் தாக்கல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தாக்கல் பண்ணல. அடுத்த கட்டமாக இப்போ 30 தொகுதியிலே போட்டியிருக்கா நம்மள? இல்லை, நான் தான் நாங்கள் எல்லாத்தையுமே தயாராக இருக்கோம். மேலெடுத்த முடிவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன நாங்கள் இது சொல்லியிருக்கோம். எவ்வளோ எங்களுக்கும் டைம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இழுத்துட்டு போக முடியாது. எங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்து நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். ஸோ எங்களுக்கும் அடுத்த வேலைகள் இருக்குது. எங்கள் கட்சியாக ஒரு தலைவராக என்னோட மக்களுக்கு நானும் பதில் சொல்லி ஆகணும். கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்களும் ரெடியாக தயாராக இருக்காங்க. இருக்கவும் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் திரு சிஎம் அவர்கள் வந்து சீக்கிரமாக ஊருக்கு வந்து இந்த மாதிரி நான் நேரத்தில் வந்து ஊர் சுற்றாமல் இங்கே கூட வந்து டக்குன்னு சில முடிவுகள் எடுக்கும்போது இங்கே இருந்து முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு கூட்டணி வந்தாலும் உங்களுக்கான ஒரு சுமூக உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதலமைச்சர்? இல்லை, நான் வந்து புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். அவரோட உறவு இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு என்ன நல்லா செய்ய முடியுமோ நான் செய்வேன். நீ பார்த்துருக்கீங்க எவ்வளோ எதிர்ப்பு வருது பார்க்குறீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த எதிர்ப்பும் நம்ம எதிர்ப்பாக பார்க்கல. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கோம். அதனால நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக அரசியலில் ஒரு புதுசாக வரும்போது அதே மாதிரி ஒரு புது கட்சிக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சதை நான் பெருமைப்படுறேன். உண்மையே மிக்க நன்றி. ஏன்னா மக்களுக்கு நாங்கள் சீக்கிரம் போய் சேர்க்கணும். நல்ல வேலை எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ குறுகிய நேரத்துக்கு கரெக்டாக டைமுக்கு கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அமைச்சரோட நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சதா? உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குதா? இல்லைங்க, அதான் எல்லாமே முதலமைச்சர் எடுக்கிற முடிவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சீக்கிரம் முடிவு எடுத்து சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அடுத்த வேலைகள் செய்ய ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் உரிய மரியாதையும் உரிய நம்பிக்கையான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்கு வந்தாலும் நல்லது, வரலைன்னா ரொம்ப நல்லது.